வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு டிஐஎம்எல் vlog தான். ஸோ ஹஸ்பண்ட்க்கு வந்து ஒர்க் ஸ்டார்ட் ஆனதுனால என்னோட மார்னிங் ரொட்டீன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிஸியாக போயிட்டே இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா என்னோட 6 AM ரொட்டீன் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக ஒரு ஃபுல் டே கவர் பண்ணலான்னு பார்த்தேன், அது ரொம்ப லென்த்தாக போகுது அப்படிங்கிறதுனால இன்னைக்கு வந்து என்னோட ஆஃப்டர்நூன் வரைக்கும் என்னோட ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். ஸோ நவீனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்சிபிள் ஹார்ஸ் தான், 8 hours, எனி 8 hours எப்போ வேணாலும் போயிட்டு அந்த 8 hours நம்ம ஒர்க் பண்ணிட்டு வரணும். அதனால் மார்னிங் கொஞ்சம் ஏர்லியராகவே கிளம்பி போவார். ஸோ மார்னிங் எந்திரிச்சோனையுமே எப்பவுமே எல்லா வீடியோலுமே நான் மெயினாக சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா வென்டிலேஷன். ஸோ என்ன பண்ணுறனோ இல்லையோ மார்னிங் ஃபர்ஸ்ட் ஒர்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்க எல்லா கர்டைன்ஸும் ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த லைட்டை உள்ளே கொண்டு வரது, அப்போ தான் இவரும் எந்திரிப்பார். ஸோ அதனால் மார்னிங் இந்த ஒர்க்கு. ஸோ பெட்ரூம் கர்டைன்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணி விட்டுட்டு இங்கே டைனிங் ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா 9th floor நம்ம வீடு இருக்கிறனால இந்த விண்டோ ஓப்பன் பண்ணி விட்டோம்னா காற்று பிச்சுக்கிட்டு அடிக்கும், ஃபேனே போட தேவையில்லை, அவ்வளோ காற்று இருக்கும். ஸோ அதே மாதிரி இங்கேயும் வந்து ஹால் எல்லாமே ஓப்பன் பண்ணிவிட்டு தென் மெயினாக முக்கியமான வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோம் தியேட்டரில் சாங்ஸ் போடுறது. சாங்ஸ் போட்டால் தான் கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக இருக்கும் மார்னிங். ஸோ அதனால் மார்னிங் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோலம் போடுறது. ஸோ நம்ம சேனலில் வந்து ஃபர்ஸ்ட்லேருந்தே நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து மெயினாக ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறது இது, எனக்கு ரொம்ப பிடிக்கும். வீட்டுக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் வைப் கொடுக்குற மாதிரி இருக்கும், எனக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறதுனால ஃபஸ்ட் எடுத்தோன்னே இந்த வேலை. இங்கே வந்து பார்த்திங்கன்னா அப்பார்ட்மெண்ட்ஸ்லலாம் ஃப்ளாட்ஸ்லலாம் உங்களுக்கு வந்து அந்த முன்னாடி வாசல் வந்து ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். ஸோ அதனால் குட்டி கோலமாக தான் போடுவேன். அதுவும் இல்லாமல் பக்கத்தில் வந்து பேச்சுலர்ஸ் தான் இருக்காங்க. ஸோ ஆப்வியஸாக அங்கே யாரும் கோலம் போட மாட்டாங்க அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு ஸ்பேஸ் கொஞ்சம் நிறையாவே இருக்கும். அப்படிங்கிறதுனால இங்கே அந்த ஒர்க் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் குக்கிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவேன். சில டைம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் டே, அதாவது அந்த முந்தின நாளே எல்லா வெஜிடபிள்ஸும் நான் கட் பண்ணிடுவேன். ஸோ மார்னிங் எனக்கு குக் பண்ணும் போது கொஞ்சம் டைம் சேவ் ஆகும், சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடுவேன். இது வந்து மண்டே அப்படிங்கிறதுனால சண்டே எல்லாம் எங்களுக்கு வீக்கெண்ட் போனதுனால அந்த டைம் என்னால் பண்ண முடியல. ஸோ மார்னிங் தான் வெஜிடபிள் கட்டிங்ஸ் எல்லாமே பண்ணுவேன். ஸோ எப்போவுமே மண்டே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப 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 ஒரு கஷ்டமாக இருக்கும் எப்போவுமே. ஏன்னா வீக்கெண்டை ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு திரும்ப அவர் ஆஃபீஸ் கிளம்பணும், அதுக்கு வந்து என்னோடய ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறது கொஞ்சம் எனக்கு லேசியாக தான் இருக்கும். அதனால் வெஜிடபிள்ஸ்லாம் அந்த அன்றைக்கி மார்னிங் தான் உட்காந்து கட் பண்ணிகிட்ருப்பேன். அதுக்கப்புறம் டியூஸ்டே வெனஸ்டேயில் என்னோடய ஃபார்முக்கு அப்படியே நான் வந்துடுவேன். ஸோ எனக்கு மட்டும் இல்லை, மோஸ்ட்டாக அவங்க எல்லாத்துக்கும் அப்படி தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தென் அடுத்து வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணுறதுக்குள்ளே நம்மளுக்கு பால் வந்து காஞ்சதுக்கப்புறமா காஃபி. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய காஃபி லவர். மார்னிங் வந்து அந்த காஃபியோட ஸ்டார்ட் பண்ணால் தான் எனக்கு டேவே கொஞ்சம் இதாக இருக்கும். மெயினாக உங்களில் யாராவது காஃபி லவர் இருந்தீங்கன்னா கீழே கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் வந்து என் கூட ஷேர் பண்ணுங்கள். பிஸ்கெட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு, நவீனுக்கு, டிஸ்னி 3 பேர்த்துக்குமே எடுத்துகிட்டு போய் எங்கள் 3 பேர்த்தோட ஸ்பாட்டுமே இந்த பால்கனி தான். காஃபி வித் வியூ ஆஃப்கோர்ஸ். இந்த இடத்துல நின்றுட்டு தான் நாங்கள் வந்து காஃபி எப்போவுமே சாப்பிடுவோம். இங்கேயே ரொம்ப நேரம் அப்படியே சில் பண்ணிகிட்ருப்போம். இதுக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 minutes ஆகிடும். அப்படியே மார்னிங் அந்த கிளைமேட் ரொம்ப நல்லாயிருக்கும் இங்கே உட்காந்துட்டு நம்ம காஃபி சாப்பிட்றதுக்கு. ஸோ நான் வருவேன், அதுக்கப்புறம் அது எனக்கு பின்னாடி அவன் வருவான், அவனுக்கு பின்னாடி அவர் வருவார். ஸோ 3 பேருமே அங்கே உட்காந்துட்டு எந்திரிக்கிறதுக்கே மனசு வராது. ஸோ வீல் ஹாவ் அவர் பெஸ்ட் டைம் டுகெதர் ஹியர். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டிஸ்னியோட வாக்கிங் டைம். எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் 3 பேருமே தான் மார்னிங் கீழே வாக் போவோம். பட் இப்போது மண்டே அப்படிங்கிறதுனால ஒர்க் கொஞ்சம் ஹெவியாக இருக்கும், என்னால் குக்கிங் விட்டுட்டு வர முடியாது. அதனால் இவங்க 2 பேரும் போயிடுவாங்க. இல்லைன்னா சில டைம் நவீன் அனுப்பிச்சிட்டு நாங்கள் 2 பேரும் நானும் டிஸ்னியும் வாக் போவோம். ஸோ அவங்க வர்றதுக்குள்ளே நான் குக்கிங் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். வந்ததுக்கப்புறம் நவீன் வந்து வெஷல் வாஷிங் எடுத்துப்பார், நான் வந்து குக்கிங் எடுத்துருப்பேன். ஸோ எங்கள் 2 பேத்துக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஆல்டர்னேட் நாங்கள் பண்ணுவோம். 1 week வந்து நான் குக் பண்ணுவேன், அவர் வெஷல் வாஷிங் பண்ணுவார். நெக்ஸ்ட் வீக் அப்படியே நான் வெஷல் வாஷிங், அவர் குக்கிங் எடுத்துப்பார். ஸோ இந்த மாதிரி ஆல்டர்னேட்டாக தான் நாங்கள் வந்து ஒர்க் பண்ணிப்போம். நெக்ஸ்ட்டு இன்றைக்கி வந்து வெஜிடபிள் புலாவ் வந்து பண்ண போகிறோம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி டொமேட்டோ வந்து ஆட் பண்ணியிருப்பேன். ஸோ சில பேர் வந்து புலாவுக்கு வந்து டொமேட்டோ ஆட் பண்ண மாட்டாங்க. எங்களுக்கு வந்து அந்த ஃப்ளேவர் வேணும் அப்படிங்கிறதுனால நான் வந்து கொஞ்சம் டொமேட்டோ போட்டு தான் நான் வந்து எப்போவுமே செய்வேன்.
ஸோ எப்போவுமே பொரியல் மாதிரி செய்கிறதுக்குலாம் எனக்கு டைம் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி வெஜ்ஜீஸ் எல்லாம் ஒரு வெரைட்டி ரைஸில் வந்து ஆட் பண்ணிடுவேன். ஸோ அதுவும் வெஜிடபிள்ஸ் நம்ம எடுத்துக்கிற மாதிரி இன்டேக்கில் இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி ஃபுட் வந்து மோஸ்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணுவேன். ஸோ இந்த குக்கிங்கு வெசல் வாஷிங் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம 6 மணிக்கு எழுந்தாகணும் இல்லைங்களா. அதனால் அப்படியே 2 பேரும் ஷேர் பண்ணி ஒர்க்கை வந்து செஞ்சு முடிச்சுடுவோம். அண்ட் ஒன் மோர் திங், இந்த மாதிரி சாங் போட்டு நம்ம ஒரு எனர்ஜெட்டிக்காக என்தூசியாஸ்டிக்காக நம்ம வந்து ஒர்க் பண்ணோம் அப்படின்னா அது வந்து ரொம்ப ஜாலியாக இருக்கும். டக்கு டக்குன்னு வேலையை முடிச்சிடலாம். நெக்ஸ்ட்டு நவீனுக்கு கிளம்புறதுக்கு ட்ரெஸ் எடுத்து வைக்கணும். எடுத்து வச்சு முடிச்சுட்டு பிளான்ஸ்க்கெல்லாம் நான் வந்து வாட்டர் பண்ண போயிடுவேன். எப்போவுமே குக்கிங் முடிச்சுட்டு தான் நான் வந்து வாட்டர் பண்ணுவேன். அப்போ தான் கொஞ்சம் அந்த ஹரிபரி ரஷ்ஷெல்லாம் இல்லாமல் நான் கொஞ்சம் காமாக ரிலாக்ஸிங்காக அந்த செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றிட்டு சில் பண்ணிகிட்ருப்பேன். ஸோ இதெல்லாம் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே நம்மளுக்கு மார்னிங் அப்படியே பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரெடி ஆகிடும். ஸோ நிறைய பேர் கேட்பீங்க மார்னிங் ரைஸ் சாப்பிடுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. மோஸ்ட்டாக நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் ரைஸ் தான் சாப்பிடுவோம். எங்களோட இன்னாஸ் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் அண்ட் ஆஃப்டர்நூன் வந்து ரைஸ் சாப்பிடுவாங்க. அதே எங்களுக்கும் வந்து பழகிடுச்சு. மார்னிங் அண்ட் ஆஃப்டர்நூன் எப்போவுமே நாங்கள் ரைஸ் தான். நைட் வந்து டின்னர் சாப்பிடுவோம் நாங்கள். அதுக்கப்புறம் சாப்பிடும் போது இது வெஜிடபிள் பிரியாணியா இல்லை புலாவா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர்த்துக்குள்ள ஒரு கான்வர்சேஷன் வேறு ஓடிச்சு. அதையும் பாருங்கள். ஸோ நாங்கள் 2 பேருமே எப்போவுமே ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணுவோம். நாங்கள் 2 பேரும் இப்போ வீட்டில் இருக்கோம் அப்படின்னா 2 பேரும் ஒன்றா தான் உட்காந்து சாப்பிட்ணும் அப்படிங்கிறது. ஸோ ஒரு 2 இயர்ஸ் கழித்து நவீன் ஒர்க் போகிறது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஒரு கையே ஒடிஞ்ச மாதிரி தான் இருக்கும். ஏன்னா வீட்டில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா எப்போவுமே எதுக்கு எடுத்தாலும் நவீன், ஒரு ஹேர் பேண்ட் காணமாக நவீன், ஒரு உப்பை காணமாக நவீன், ஒரு ஸ்லிப்பரை காணமாக நவீன். ஸோ எல்லாத்துக்குமே நவீன்ட்டு இருந்துட்டு எனக்கு தனியாக இருக்கிறதுக்குமே கொஞ்சம் ஒரு மாதிரியாக தான் இருக்கும். ஸோ இருந்தாலும் இந்த சேஞ்சையும் நம்ம அக்செப்ட் பண்ணி தானே ஆகணும். அதனால் டெய்லி மார்னிங் இப்படி தான் அவரை கிளப்பி விடுவேன். ஸோ என்னை விட டிஸ்னி இன்னும் ரொம்ப ஃபீல் பண்ணுவான். ஐயோ இங்கே கிளம்புறாப்லையே அப்படின்ட்டு. டேய் வாங்க. அப்புறம் அவர் கிளம்புனதுக்கப்புறம் என்னோட பெட்ரூம் பால்கனிலேருந்து பார்த்தீங்கன்னா அவர் போகிறது தெரியும். ஸோ அவர் ரோடு வரைக்கும் போய் பாய் 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 சொல்லிட்டே தான் போவார். ஸோ அவர் கிளம்புனதுக்கப்புறம் மார்னிங் அவரோடைய பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டதுனால வீட்டில் இருக்க அடுத்த வேலைகள்லாம் பார்க்க ஆரம்பிச்சிடுவேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த பெட்ஷீட் மடித்து வைக்கிறது. இவர் எப்பவும் போல் மடித்து வைக்க விடாமல் அது எந்த பெட்ஷீட்டாக இருந்தாலும் சரி, ஒரு கம்ஃபர்டராக இருந்தாலும் சரி, ஒரு தோஹராக இருந்தாலும் சரி, நம்மக்கிட்ட வந்து வம்பிழுத்துக்கிட்டே இருப்பான். இந்த கட்டத்துறைக்கு கட்டஞ்சரி இல்லடா, நம்மக்கிட்ட விளாட்றதே அவனுக்கு பொழப்பா போச்சுங்கிற மாதிரியே பண்ணிகிட்டு இருப்பான். ஸோ வீட்டில் இருக்க இந்த சின்ன சின்ன ஒர்க்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு டிஸ்னிக்கு வந்து ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணுவேன். இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் இல்லைன்னா இறங்காது. அட்லீஸ்ட் 2 days ஒன்ஸாக தான் அவனுக்கு வந்து சிக்கன் ரைஸ் வந்து கொடுத்துட்டே இருக்கணும். கர்ட் ரைஸ் எல்லாம் வச்சோம்னா சுத்தமாக மதிக்க கூட மாட்டான். அதனால் எப்போவுமே இங்கே வந்து பார்த்திங்கன்னா டெண்டர் கட்ஸில் வந்து நாங்கள் ஆர்டர் போட்டுருவோம். அவனுக்கு வந்து மெயினாக அந்த சிக்கன் ஸ்மெல் இருந்தால் போதும். அதனால் ஒரு 4 to 5 பீசஸ் மட்டும் வச்சுட்டு பிரியாணி மாதிரி குக் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ எப்போவுமே சிக்கன் மட்டும் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதுனால அதுலேயே வெஜிடபிள்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணிடுவோம். ஸோ அதில் வந்து நல்லா சாப்பிட்டுக்குவான். அதே மாதிரி ராவாக கொடுத்தாலும் சாப்பிடுவான். அவனுக்கு பாயில் பண்ணி தனியாக வெஜிடபிள்ஸ் வச்சா மட்டும்தான் பிடிக்காது. அதனால் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பிரியாணி மாதிரி செஞ்சு அவனுக்கு வந்து ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் ஃபுட்டு குக் ஆகிற டைமுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இப்போ சமைச்ச பாத்திரங்கள்லாம் கொஞ்சம் இருக்கும், பிளேட்ஸ் அதெல்லாம் வந்து வாஷ் பண்ணிடுவோம். ஸோ மீதி பாத்திரம் நிறையா இருக்கிறது இல்லைன்னா குக்கர் இன்றைக்கி சமைச்சதெல்லாம் வந்து அவர் வாஷ் பண்ணிடுவார். சின்ன சின்ன பாத்திரங்கள்லாம் வந்து நானே வாஷ் பண்ணி வச்சுருவேன்.
மெயினாக கிச்சனை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அப்படின்னாலே ஒரு பெரிய ஒர்க் முடிஞ்ச மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து சின்ன சின்ன ஹவுஸ் ஹோல்ட் ஷோஸ் எல்லாம் இருக்கும், அதெல்லாம் வந்து பண்ணிகிட்டு இருப்பேன். ஸோ எங்கள் வீடு வந்து பார்த்திங்கன்னா டெய்லி ஒரு 2 or 3 வந்து நான் வந்து கூட்டி வேக்கம் போடணும். ஏன்னா டிஸ்னிக்கு வந்து ஹேர் ஃபால் அதிகமாக இருக்கும். ஸோ இதுக்கே வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக டயர்டாயிரும். மார்னிங் ஒரு 6 o'clockலேருந்து உட்காராமல் வேலை செஞ்சுட்டே இருக்க மாதிரி இருக்கும் எனக்கு. அதனால் கொஞ்சம் நேரம் வந்து அந்த பால்கனியில் உட்காந்து நல்லா ரெஸ்ட் பண்ணிகிட்டு இருப்பேன். என்னோடய மீ டைம் அப்படிங்கிறது மாதிரி சும்மா உட்காந்துருப்பேன். சும்மா உட்காந்துட்டு அங்கே ஒரு வியூ மாதிரி பார்த்துட்டே இருந்தாலே எனக்கு கொஞ்சம் ரெஃப்ரெஷிங்காக இருக்க மாதிரி இருக்கும். சில டைம்ஸ் வந்து புக்ஸ் படிப்பேன். ஸோ இந்த ரொட்டீன் வந்து பார்த்திங்கன்னா நான் யூடியூப்க்கு வீடியோஸ் எடுக்காத டைமில் இதுதான் என்னோட நார்மலான ரொட்டீன். இதே யூடியூபுக்கு நான் வீடியோ எடுக்கிற டே வந்து இன்னும் வேறு மாதிரி இருக்கும். ஸோ அதுவும் வந்து நான் வரப்போகிற வீடியோஸில் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ கொஞ்சம் நேரம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு இங்கே வந்து பார்த்தோம்னா என்னோடய செப்பல் ஸ்டாண்ட் வந்து கொஞ்சம் மெஸ்ஸியாக இருந்துச்சு. இது வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நான் இன்ஸ்டாகிராமில் ஒரு போஸ்ட்டு ஷேர் பண்ணியிருந்தப்போ கேட்டிருந்தீங்க. ஸோ இது வந்து நான் அமேசானில் வாங்குகிறேன். இதனோட லிங்க்கையும் நான் என்னோடய ஹால்பேக் ஸ்டோரில் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எந்த பெய்ட் ப்ரமோஷனும் கிடையாது. நானும் என்னோட ஓன் யூஸ்க்கும் வாங்கியிருந்தேன். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. மெயினாக அதனோட குவாலிட்டியை விட அதனோட லுக் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் லைட் வெயிட்டான திங்ஸ் எல்லாம் நம்ம வந்து வச்சுக்கலாம். இதே வந்து கிச்சனுக்கு கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். ஒரு அந்த மசாலா பாக்ஸஸ், அதுக்கப்புறம் கண்டெய்னர்ஸ் வைக்கிறதுக்கு, ஒரு பேண்ட்ரி ஆர்கனைசேஷனுக்கு கூட இதை நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். என்னோட வீடு வந்து மெயினாக அவங்க எல்லாத்துக்குமே தெரியும், கொஞ்சம் ஆன்டிக் ஃபினிஷில் இருக்கும். பேம்பூஸ் வந்து நிறைய இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இதை வந்து நான் ஒரு ஸ்லிப்பர் ஸ்டாண்டாக யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ ஃபஸ்ட் ட்ராக்கை கொஞ்சம் ஃப்ரீ பண்ணிவிட்டு அங்கே ஒரு கிராஸ் மாதிரி வச்சுட்டு என்னோட ஹெல்மெட், அவரோட ஹெல்மெட் வைக்கிறதுக்கு ஒரு ஃப்ரீ ஸ்பேஸ் மாதிரி வச்சாச்சு. ஸோ என்னோடய ஹீல்ஸு, ஃப்ளாட்ஸு, ஷூஸு எல்லாத்தையுமே தனியாக அந்தந்த ரேக்குக்கு தகுந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி நீட்டாக வச்சாச்சு. ஸோ ஃபுல்லாக ஆர்கனைஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்ப்ளீட் ஒரு ஆன்டிக் கார்னர் மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி ஆர்கனைசேஷன் போஸ்ட் எல்லாம் நான் என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இன்னும் என்ன ஃபாலோ பண்ணலன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்து என்ன விஷயம் நான் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே அப்பார்ட்மெண்ட்டில் க்ளப் ஹவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா இண்டோர் கேம்ஸ் எல்லாம் இங்கே இருக்கும், ஜிம் எல்லாமே. இது வந்து பார்த்திங்கன்னா லாக்டவுன்னால ஓப்பன் பண்ண இருந்துச்சு. இப்போ வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு குரூப்பில் போட்டிருந்தாங்க. அதனால எப்படி இருக்கு அப்படின்னு நானும் என் ஃப்ரெண்டும் பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தோம். ஸோ அதனால இன்னும் ஜிம் ஒர்க் அவுட்ஸ் எல்லாம் கொஞ்சம் ரெஸ்யூம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிஷன்ஸ்லாம் என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு வந்திருந்தோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. மெயினாக வியூ ரொம்ப நல்லா இருந்துச்சு வெளியே பார்க்குறதுக்கு. ஸோ இதுலேயே எனக்கு வந்து ஒரு ஆஃப்டர்நூன் வரைக்கும் டே அப்படியே போயிடுச்சு, அங்கேயும் இங்கேயும். ஏன்னா ஃபுல் பில்டிங் சுற்றி பார்க்குறதுலேயே டைம் வந்து கரெக்டாக இருந்துச்சு. அதே மாதிரி உள்ளே நிறைய இண்டோர் கேம்ஸும் வச்சுருந்தாங்க. ஸ்குவாஷ் கோர்ட்டு, கேரம்மு, பில்லியர்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய கேம்ஸ் இருந்துச்சு. இன்னும் வந்து இப்போ தான் கொஞ்சம் ஒர்க்கெல்லாம் போயிட்டு இருக்கறனால க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. அதனால் ஒரு பார்வை பார்த்துட்டு வரலாம் அப்படின்ட்டு வந்தேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து ரெஃப்ரெஷ் ஆனதுக்கப்புறம் வாஷ் பண்ணி வச்சுருந்த வெசல்ஸ் எல்லாம் உங்களுக்கு ட்ரையாக இருக்கும். அதெல்லாம் எடுத்து நான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருவேன். அப்போ தான் கொஞ்சம் நீட்டாக கிளம்ஸி அந்த லுக் இல்லாமல் இருக்கும். ஸோ இந்த கேபினெட் பற்றியும் கேட்டிருந்தீங்க. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஓன் யூஸ்க்கு நான் அமேசான்லேருந்து வாங்கியிருந்தேன். இது வந்து செல்லோவோட ஒரு கேபினெட். நான் மாடுலர் கிச்சன் வச்சுருக்கவங்களாம் இந்த மாதிரி கேபினெட்ஸ் வச்சு நம்ம ஆர்கனைஸ் பண்ணோம் அப்படின்னா அது நீட்டாக ஒரு ஃபினிஷும் இருக்கும். ஒரு சிமிலரான ஒரு மாடுலர் கிச்சன் எஃபெக்ட் நம்மளுக்கு வந்து தரும். இதனோட லிங்க்கையும் நான் என்னோட கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க என்னோட ஹால்பேக் ஸ்டோரில் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆர்கனைசேஷன், டெக்கர்ஸ், அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸிங், இது எல்லாமே நம்ம சேனலில் வந்து நான் அப்லோட் பண்ணிகிட்டே இருப்பேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் அவுட்லுக்ஸ் பை நிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.